சென்னை புயல் பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மக்கள பணியூர் தலைமை அலுவலகத்திற்கு நம்ம தளபதி வர வச்சு நிவாரணப் பொருட்கள வழங்கியிருக்காரு. ஆனா அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மக்கள நம்ம தளபதி பாதிக்கப்பட்ட இடத்துக்கே போய் பார்க்காம பனையூர் ஆபீஸ்க்கு வர வச்சு நிவாரணப் பொருட்கள் கொடுத்ததெல்லாம் என்ன அணுகுமுறை அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவுல நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதுக்கு நம்ம தளபதி தரப்புல இருந்து ஏன் நேர்ல வந்து உதவி பண்ணல அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது நேர்ல வந்து தான் உதவி பண்ணலாம்னு இருந்தாங்களாம். பட் அங்க சகஜமா பேச முடியாது. ஏன்னா கூட்ட நெரிசல் ஏற்படும். சோ இந்த டைம்ல எல்லாருக்கும் அது சிரமமா ஆயிடும். அதனால தான் நேர்ல வர வச்சு நிவாரணப் பொருட்கள வழங்குறோம் அப்படிங்கிற மாதிரி தளபதி தரப்புல இருந்து சொல்றாங்க. அண்ட் என்னதான் தளபதி தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்தாலுமே ஏஸ் அ தளபதி ஃபேனா தளபதியோட இந்த அணுகுமுறை கொஞ்சம் தப்பு தான். அதாவது நிவாரணப் பொருட்கள் கொடுத்தது எந்த ஒரு தப்பும் இல்ல. பட் பாதிக்கப்பட்ட இடத்துக்கே போய் கொடுத்திருக்கணும். சோ தளபதி இத ஒரு சஜஷனா எடுத்திருக்கணும். பட் இதுதான் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எதுவும் இல்ல. ஏன்னா பாதிக்கப்பட்ட டைம்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா களத்துல நின்றுருக்கோம் அப்படின்னு நாம சொல்லலாம். ஈவன் நம்ம தளபதி நேர்ல போய் நிவாரணப் பொருட்கள் கொடுத்திருந்தா ரொம்பவும் பேசப்பட்டிருக்கும். இப்பயும் கூட தளபதியோடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாரும் களத்துல இருக்காங்க. சோ அதுதான் நல்ல அரசியலுக்கான ஒரு அணுகுமுறை. அண்ட் கூட்டம் கூடும் அப்படிங்கறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆர், விஜயகாந்த் அவங்கெல்லாம் அரசியல்ல இருக்கும்போது களத்துக்கே போனாங்க. சோ மக்கள் எதிர்பார்க்கறத நாமளும் பண்ணணும். அதாவது எங்களுக்காக நில்லு அப்படின்னு. சோ முட்டு கொடுக்காம என்னதான் தப்பு இருந்தாலும் தப்புன்னு அதை சொல்லணும் நாம. ஏன்னா அப்பதான் இனி வரும் காலங்கள் இது மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஃபியூச்சர்ல. தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.